ஒரு நாள் வசிஷ்டர் தான் செய்யும் யாகத்திற்கு உதவியாக இந்திரனிடம் இருந்த காமதேனு பசுவினை கேட்டார். வசிஷ்டர் கேட்டதற்கு இணங்க இந்திரன் தெய்வ பசுவான காமதேனுவை முனிவருக்கு தொண்டு செய்ய கொடுத்தார். வசிஷ்டர் சிவபூஜை செய்யும் போது காமதேனு இடையூறு செய்ததால் வசிஷ்டரின் கோபத்திற்கு ஆளாகியது. வசிஷ்டர் காமதேனுவை காட்டுப் பசுவாக மாறுமாறு சாபமிட்டார். இதை அறிந்து கொண்ட இந்திரன் வசிஷ்டரிடம் சாபம் தீர பரிகாரம் கேட்க அவர் திருமயிலைக்கும் திருவான்மியூருக்கும் மத்தியில் மேற்கே சோலை அமைத்து லிங்கத்தை உருவாக்கு, அதற்கு மேற்புறத்தில் தடாகம் உண்டாக்கி பூஜை செய்யுமாறு அறிவுறுத்தினார். வசிஷ்டர் சொன்ன இடம் வறண்ட பூமியாக இருந்தது. இந்திரன் அங்கே கரிய மேகங்கள் ஒன்று கூட செய்து மழையை வருவித்தான். பிறகு அங்கே கோபதி என்ற குளத்தினை உண்டாக்கி சிவலிங்கத்தை வைத்து பூஜித்து வந்தான். சிவன் அவரின் பூஜையில் மகிழ்ந்து இந்திரனிடம் வேண்டும் வரங்களை கேட்குமாறு கூறினார். இந்திரன் காட்டு பசுவான காமதேனு மறுபடி அதன் பழைய உருவமும் சக்திகளும் பெற வேண்டும் என்று கேட்கிறார். இந்திரன்